இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை எனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அறிவியலை பற்றி ஆக்கப்பூர்வமாக கூறும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்த நிகழ்ச்சியின் ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் முனைவர் ஆர். ஸ்ரீதர் அவர்கள். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் அறிவியல் பலகையின் மூத்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் முனைவர் ச. மகேஸ்வரன் அவர்கள். நேயர்கள் கேட்கவிருப்பது சமீபத்தில் விண்ணில் செலுத்தப்பட்ட PSLV C-56 என்ற ராக்கெட்டினுடைய பற்றி விவரிக்கிறார். பல ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியவர், பல ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கியவர் முனைவர் திரு பார்த்திபன் அவர்கள். கொங்கு சமுதாய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முனைவர் KG பார்த்திபன், கோவையிலிருந்து. 7 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவிய இஸ்ரோவானது சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து 2 செயற்கைக்கோள்களை எய்தியுள்ளது. ஒன்று உலகம் முழுவதும் வியந்து பாராட்டிய சந்திரயான் 3. அதனைத் தொடர்ந்து ஜூலை மாத இறுதியிலே இஸ்ரோவானது PSLV C-56 ராக்கெட் வாயிலாக விண்ணில் ஏவப்பட்ட 7 சிங்கப்பூர் செயற்கைக்கோள்கள் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. இஸ்ரோ என அழைக்கக்கூடிய இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் வர்த்தக பிரிவு கமர்ஷியல் செக்ஷன் NSIL எனப்படும் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனம் தனியார் செயற்கைக்கோள்களை ஏவும் பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அந்த வகையில் சிங்கப்பூர் அரசு மற்றும் அந்நாட்டைச் சேர்ந்த SD இன்ஜினியரிங் என்ற தனியார் நிறுவனமும் இணைந்து உருவாக்கிய TSAR எனும் புவிசாரை கண்காணிக்கக்கூடிய, அதாவது புவியினை கண்காணிக்கக்கூடிய செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கும் இஸ்ரோவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அண்மையில் ஜூலை 30ஆம் தேதி 7 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது இஸ்ரோ. இதன்படி ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து PSLV C-56 ராக்கெட் செயற்கைக்கோள் வாயிலாக ஜூலை 30 அன்று காலை 6:31 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது. புறப்பட்ட சரியாக 23 நிமிடங்களுக்குள்ளாகவே பிரதான செயற்கைக்கோளான 360 கிலோ எடை உடைய TSAR செயற்கைக்கோள் ராக்கெட்டிலிருந்து பிரிந்து அதன் பின் 6 துணை செயற்கைக்கோளும் ஒன்றன் பின் ஒன்றாக பிரிந்து சென்றன. இந்த 7 செயற்கைக்கோளும் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நேற்று வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. PSLV C-56 ராக்கெட் ஆனது 145 அடி உயரமும் 278 டன் உந்துவிசை எடையும் உடையது. இதிலிருந்து ஏவப்பட்ட TSAR செயற்கைக்கோள் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி உருவாக்கிய செயற்கை துறை ரேடார் கருவியை கொண்டுள்ளது. இது சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் எனும் தொழில்நுட்பத்தின் வாயிலாக இயங்கக்கூடியது. இந்த செயற்கைக்கோளானது இரவு பகல் உட்பட அனைத்து விதமான பருவநிலையிலும் துல்லியமாக படங்களை எடுத்து அதை பூமிக்கு, அதாவது கட்டுப்பாட்டு அறைக்கு துல்லியமாக அனுப்பக்கூடிய திறன் உடையது இந்த செயற்கைக்கோள் ஆகும். இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக விண்வெளி ஆராய்ச்சி ஈடுபட்டு நாட்டிற்கான பெருமையை தேடித் தருகின்றார்கள். இந்த செயற்கைக்கோளை வடிவமைத்தவர் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி, இளம் விஞ்ஞானி. அரியலூர் மாவட்டம் ஐயப்பன் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் சண்முக சுந்தரம். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் தனது மேல்நிலை படிப்பு வரை அரசு பள்ளியிலே படித்தார். சிறுவயது முதலே செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் கல்லூரி படிப்பை சென்னை இந்துஸ்தான் இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தார். பின்பு அமெரிக்காவின்
கொலராடோ மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சில மாதங்கள் தங்கி செயற்கைக்கோள் மற்றும் அதன் பயன்பாடு குறித்து படித்து ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டு வந்தார். தற்போது சிங்கப்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கைக்கோள்களின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார். சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் பல சிறிய மற்றும் பெரிய வகை செயற்கைக்கோளின் கட்டமைப்பு மற்றும் வடிவமைப்பு குழு தலைவராக பணிபுரிந்து வருகிறார். ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சிங்கப்பூர் அரசு சார்பில் PSLV C-56 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட 7 செயற்கைக்கோளில் ஆர்கேட், ஸ்கூப் 2, வாலக்ஸ் AM ஆகிய 3இன் திட்ட மேலாளராக இவர் பணியாற்றினார். போதிய போக்குவரத்து வசதி கூட இல்லாத ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த இளம் விஞ்ஞானி சண்முக சுந்தரம் சிங்கப்பூர் நாட்டின் சார்பில் அனுப்பப்பட்ட 3 செயற்கைக்கோளை தயாரித்து நமது இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். நேயர்களே, இளைஞர்களே, உளிப்படாத கல் சிலையாவதில்லை, உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை என்ற சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்களினுடைய வைர வரிக்கேற்ப தனது இளம் பருவத்திலேயே தங்களுக்கான திறன்களை வளர்த்து கொண்டு ஆராய்ச்சி திறனை வளர்த்து கொண்டோமானால் குறிப்பிட்ட கால அளவில் கலாம் அவர்களுடைய கனவு நிச்சயம் வெற்றி பெறும், இந்திய நாடு வல்லரசாகும். வாய்ப்பளித்த நிலையத்தாருக்கும் இதுவரை வாய்மொழி கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். நேயர்கள் இதுவரை கேட்டது PSLV C-56 என்ற ராக்கெட்டினுடைய செயல்பாடுகள், அதனுடைய தன்மைகளை பற்றி பல ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கியவர் திரு முனைவர் பார்த்திபன் அவர்கள் நம்மளிடையே சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இனி அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது இந்தியாவின் செயற்கைக்கோள் ஏவூர்தியான PSLV ராக்கெட். இதனை பற்றி வேளாண்மை அலுவலர் திரு மகேந்திரவர்மன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்போம். இதில் உடன் உரையாடியவர் நிலையத்திலிருந்து தங்கவேல். பொங்கு சமுதாய வானொலி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த இஸ்ரோ அனுப்பிய, அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தினுடைய இந்த PSLV அந்த ஏவூர்தியினுடைய வெற்றியை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்திய விண்வெளி கழகம் அப்படிங்கிற இஸ்ரோ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால்களுக்கு இடையே உருவான ஒரு அக்னி குழந்தைன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, பல்வேறு நாடுகளில் விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமாக பல கோடிகளில் பல அதிகப்படியான ரூபாய் செலவினங்களில் மேற்கொள்ளப்படுகிற ஒரு ஆய்வு, விண்வெளி சம்பந்தமான ஆய்வுகளில் குறைந்த செலவில் அதே ஆய்வுகளை வெற்றிகரமாக செய்து முடித்து தருகின்ற ஒரு முன்னணி நிறுவனம் தான் இந்திய அரசினால் நடத்தப்படுகிற இந்த இஸ்ரோ எனப்படும் விண்வெளி ஆராய்ச்சி கழகம். இந்த விண்வெளி ஆராய்ச்சி கழகம் இதுவரை இந்தியாவிற்காகவும் உலக நாடுகளுக்காகவும் பல்வேறு செயற்கைக்கோள்களை ஏவியுள்ளது. அதில் பார்த்திங்கன்னா, ரொம்ப குறிப்பாக இப்போ நம்ம அனுப்பியிருக்கிற இந்த PSLV C-56 எனப்படுகிற இந்த ஏவூர்தி PSLV ரகத்தில் கிட்டத்தட்ட 17வது முறையாக செலுத்தப்படுகிற ஒரு ராக்கெட்டு. அதை விட மிக முக்கியமாக கிட்டத்தட்ட இந்திய விண்வெளித்துறையினுடைய 58வது மிஷன் இது. கடந்த ஜூலை மாதத்தினுடைய 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. ஐயா, இந்த PSLV C-56 ராக்கெட் என்னென்ன எடுத்துக்கிட்டு போச்சுங்க? இந்த ராக்கெட்டோட என்னென்ன எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ST இன்ஜினியரிங் கல்லூரி, அப்புறம் சிங்கப்பூர் அரசு, அது மற்றும் சில தனியார் நிறுவனங்களுடைய 6 செயற்கைக்கோள்களை இந்த ஏவூர்தி எடுத்துகிட்டு போச்சு. இதில் 6 செயற்கைக்கோள் இருக்குதுங்கிறாங்க, அது என்னங்க? அந்த 6 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
பெலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள், அர்காட் அப்படிங்கிறது, ஸ்கூப் 2 அப்படிங்கிறது, நியோலியோன் அப்படிங்கிறது, கேலக்சியா அப்படிங்கிறது, ஸ்ட்ரெடிட்டர் அப்படிங்கிற இந்த 6 செயற்கைக்கோள்களை அது எடுத்துக்கிட்டு விண்ணில் வந்து பாஞ்சுது. இந்த பிஎஸ்எல்வி C-56 அமைப்பு வந்து எப்படி இருக்குதுங்க? இப்போது இந்த பிஎஸ்எல்வி C-56 அது வந்து பார்த்தோம்னா அதனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 44 மீட்டர் 44.4 மீட்டர் உயரமுடையது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 228.64 டன் எடையுடையது. இந்த பிஎஸ்எல்வி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபியூவல், அதாவது எரிபொருளாக விளங்குவது அப்படிங்கிறது இந்த பிஎஸ்எல்வியினுடைய சிறப்பு அம்சமே 4 வகையான நிலைகளை உடையது. அதாவது 4 ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. இந்த 4 ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்கக்கூடிய எரிபொருளை பயன்படுத்தக்கூடியது. இரண்டாவது செகண்ட் ஸ்டேஜ் வந்து லிக்விடு ஃபியூவல், தேர்டு ஸ்டேஜ் சாலிடு ஃபியூவல், ஃபோர்த்து ஸ்டேஜ் திருப்பியும் லிக்விட் ஃபியூவல் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா அது மாதிரி மாறி மாறி அந்த எரிபொருளை பயன்படுத்துவதால் அதாவது வேறு ஏதேனும் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதில் குறைவு. குறைந்த அளவிலான எடையுடைய செயற்கைக்கோள்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிஎஸ்எல்வி அப்படிங்கிற இந்த வகையான ஏவூர்திகள் தான் சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா இப்போது இது எப்படின்னா இப்போ இந்த ராக்கெட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த நம்ம அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்களை கொண்டு அந்த விண்வெளியில் நம்ம எங்கே நிலவுக்கு அனுப்பணுமோ அல்லது வேறு கோள்களுக்கு அனுப்பணுமோ, எங்கே நம்ம அனுப்பணுமோ அங்கே கொண்டு போயிட்டு இதை நாம் எங்கே நினைக்கிறோமோ அங்கே விட்டுட்டு வரக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிலையை தான் இது பார்க்குது. ஒன்று ஐயா, அந்த பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி அந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொல்லுங்கள். அது என்ன பிஎஸ்எல்வி, அது என்ன ஜிஎஸ்எல்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். அதாவது போலார்னு அந்த பேர்லேயே வருது பாருங்கள். அந்த போல் அப்படின்னா இப்போ நம்ம பூமியில் படிச்சிருப்போம், இது வந்து சவுத் போல் நார்த் போல் அப்படிம்பாங்க. அதாவது வட துருவம் தென் துருவம் அப்படின்னு. அப்படி இந்த துருவங்களை நோக்கி, அதாவது முனையை நோக்கி செல்வதால் இதை தமிழில் வந்து முனைய செயற்கைக்கோள் ஏவூர்தி அப்படின்னு கூட மொழிபெயர்த்துருக்குறாங்க. இதுதான் பிஎஸ்எல்வி. இதுவே ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படிங்கிறது. அதாவது இந்த புவியினுடைய இந்த சுற்றுவட்ட பாதையை ஒட்டிய பயணத்திற்கு இது வந்து எடுத்துக்குவாங்க. அதாவது ஜியோ சிங்க்ரனைஸ் எர்த் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. ஜிஓ சம்பந்தமான பணிகளுக்கு இந்த ஜிஎஸ்எல்வியை பயன்படுத்துவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பிஎஸ்எல்வி வந்து 4 விதமான அந்த எரிபொருளை பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்டு ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ்னு. இதில் வந்து 3 விதமான ஸ்டேஜ்கள் உண்டு. அதுதான் அதுக்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம். அதற்கு அடுத்தபடியாக இப்போ பிஎஸ்எல்வியை பொறுத்தவரை லைட் வெஹிக்கிள்ஸ், அதாவது குறைந்தபட்ச எடையுடைய செயற்கைக்கோள்களை அனுப்புறதுக்கு பிஎஸ்எல்வியை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதிகப்படியான செயற்கைக்கோள்களை அனுப்புறதுக்கு எடை அதிகமுடைய ஒரு மிஷனை செயல்படுத்துகிறாங்கன்னா அதை வந்து ஜிஎஸ்எல்வி மூலமாக செய்வாங்க. இந்த இப்போது ரிமோட் சென்சிங் எர்த்து ஆர்பிட்டல் சம்மந்தமாக செய்யணும் அப்படின்னா அது வந்து பிஎஸ்எல்வி எடுத்துக்குவாங்க. இதுவே வந்து ஜியோ சிங்க்ரனைஸ் எர்த் ஆர்பிட்டல் சம்மந்தமான உயரத்தில் செய்யணும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர் உயரத்தை செய்கிறதுக்கு வந்து இந்த ஜிஎஸ்எல்வியை பயன்படுத்துவாங்க. ஏன் ஜிஎஸ்எல்விக்கும் பிஎஸ்எல்விக்கும் உள்ள வித்தியாசம் வந்து கவனிக்கப்படுதுன்னா, ஜிஎஸ்எல்வி வந்து அதிக எடைகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஏவூர்தி. பிஎஸ்எல்விங்கிறது குறைஞ்சபட்ச, இப்போ இது 6 செயற்கைக்கோள் குறைந்தபட்சமாக இருக்கிறனால இதை நம்ம அதிகமாக பயன்படுத்துவாங்க. இதனுடைய செலவுகள் ஜிஎஸ்எல்வியை கம்பேர் பண்ணும்போது இது குறைவு. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் அக்யூரசி, அதிகப்படியான துல்லியத்தன்மை கொண்டது, அதிகப்படியான சக்ஸஸ் ரேட்டு, அதாவது ஃபெயிலியர் வந்து ரொம்ப குறைவு. 1993 வரைக்கும் இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட் அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவிட்ட மட்டும்தான் இருந்தது. ஐயா, நம்ம வந்து பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து இந்தியாவில் வந்து எப்போ வந்து நாம் விட ஆரம்பித்தோமுங்க? நம்ம இந்தியாவில் இஸ்ரோ வந்து 1993 செப்டம்பர் 20 முதலாக பிஎஸ்எல்வி D1 அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து முதலாக அனுப்பிச்சு. அதிலிருந்து இன்று வரை வந்து அதனுடைய அந்த வெற்றிகரம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, இன்னும் சொல்லப்போனால் சந்திராயன் 1 உலகத்தையே திரும்பி பார்த்தா அந்த முயற்சி கூட பிஎஸ்எல்வி
11 அப்படிங்கிற இந்த ஏவூர்தி மூலமாக தான் நிகழ்த்தப்பட்டது. அதாவது இதுவரை கிட்டத்தட்ட வந்து ஒரு 121 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டிருக்கு. அதில் 79 வகையான செயற்கைக்கோள் வெளிநாட்டை சேர்ந்தது, 42 வகையான செயற்கைக்கோள் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தது. அப்போது அதிகப்படியான ஒரு வெற்றியை கொடுக்கறதுனால மோஸ்ட் ப்ரிஃபரபுளாக இந்த இது இருக்குது. மற்றபடி அதனுடைய மிஷனுடைய தன்மை, அது எங்கே அனுப்பணும், எவ்வளோ தூரத்தில் அனுப்பணும், எவ்வளோ வெயிட் எடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து இது ரெண்டையும் மாற்றி எடுத்துக்குவாங்க. அதுக்காக ஜிஎஸ்எல்வி வந்து இது கிடையாதுன்னு இல்லை, இது வந்து ரொம்ப அதிக எடை கொண்டதாக இருக்கிறதுனாலையும் 3 ஸ்டேஜ்களை கொண்ட ஒரு தன்மை இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ஃபெயிலியர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே அந்த மாதிரி ஆகியிருக்கு. அதிகப்படியான எடைகளை கொண்டு செல்கிறதுக்கு ஜிஎஸ்எல்வியை தான் வந்து பயன்படுத்துவாங்க. இதுதான் மிக முக்கியம். பிஎஸ்எல்வி ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் வந்து மிக குறைந்த செலவில் அனுப்புறதுனால நம்ம இந்தியாவுடைய இஸ்ரோ, பிற நிறுவனங்கள் எல்லாமே வந்து அவர்களுடைய அந்த தேவையை வந்து நமது விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு தனி அமைப்பாகவே இது இஸ்ரோவில் வந்து செயல்படுது. மிகச்சிறப்பாக செயல்படுகிற காரணத்தினால இந்த பயணம் வந்து ஒரு மைல்கல்லாக அமையுது அப்படின்னு சொல்லி இஸ்ரோவினுடைய தலைவர் வந்து திரு சோம்நாத் அவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு பயணமாக இதை வந்து பார்க்குறாரு. இது வந்து மற்ற உலக நாடுகள் வந்து திரும்பி பார்க்கறதுக்கான காரணம் இதனுடைய அந்த நம்பகத்தன்மையும் அந்த வெற்றியும் தான். அதுவும் குறைந்த செலவில் இது வந்து சாத்தியப்படுத்துகிறத வந்து எல்லா நாடுகளுமே வந்து ஆச்சரியமாக பார்க்குற ஒரு விஷயமாக இது இருக்குது. இதுதான் இந்த மிக முக்கியமாக பிஎஸ்எல்வி இந்த C-56னுடைய மிக முக்கிய நோக்கம் அந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை மேம்படுத்துவது தான் இதனுடைய இலக்கு. இப்போ இதில் ஃபியூவல் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபியூவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதனுடைய எரிபொருளாக என்ன பயன்படுது அப்படின்னா அன்சிமேட்டிக்கல் டைமெத்தில் ஹைட்ரஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய UDMH அப்படிங்கிற அந்த எரிபொருள் பயன்படுத்துவாங்க. இப்போது இந்த எரிபொருள்களெல்லாம் பயன்படுத்துறதுனால அதுவும் 4 விதமான ஸ்டேஜ்களில், முதல் ஸ்டேஜில் சாலிடு ஃபியூவல், 2வது ஸ்டேஜில் லிக்யூடு ஃபியூவல், 3rd ஸ்டேஜில் மறுபடியும் சாலிடு ஃபியூவல், 4th ஸ்டேஜில் மறுபடியும் லிக்யூடு ஃபியூவல், இப்படி மாறி மாறி பயன்படுத்துவதும் அதனுடைய அக்யூரசியும் அதனுடைய அந்த வெற்றிகர தன்மையையும் அதிகப்படுத்துது. இதுதான் இதனுடைய முக்கிய காரணம். மற்றபடி இந்த விண்வெளி பயணத்தினுடைய மைல்கல்லாக விளங்கக்கூடிய இந்த பிஎஸ்எல்வி ரக வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அத்துணை அறிஞர் பெருமக்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் என்னுடைய மனம் கவர்ந்த என் இதயம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும், என்னை போன்ற சக குடிமகன்கள் அனைத்தினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உங்களுக்கு உரியது. ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் உலக நாடுகள்லாம் வந்து அதாவது ரொம்ப கிண்டலாக அப்துல் கலாம் தன்னுடைய அக்னிச்சிறுகள் புத்தகத்தில் எழுதியிருப்பார். நாங்கள் வந்து இந்த மாதிரியான விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது உலக நாடுகளில் சேர்ந்த பத்திரிகையில் அதாவது நம்மளை ரொம்ப கிண்டல் பண்ணி, அதாவது கோமணம் மாதிரி கட்டியிருக்க மாதிரி ஒரு பப்ளிக் படத்தை போட்டு இடையாடை இல்லாத நமக்கு தலப்பாக எதற்கு, அதாவது அவங்க நம்ம கோமணம் கட்டியிருக்க மாதிரி போட்டுட்டு இந்த டவுசரே இல்லை அதுக்குள்ளே வந்து நம்ம விண்வெளி ஆய்வில் ஈடுபடுறதை கிண்டல் அடித்து பத்திரிகையில் எழுதினதை வந்து போட்டிருப்பார். அந்த கருத்து படத்தோடு எடுத்து போட்டிருப்பார். இடையாடை இல்லாத நமக்கு தலையாடை எதற்கு அப்படிங்கிற அந்த மேற்கோள் காட்டி, அப்படி இல்லாமல் அந்த மாதிரியான கடுமையான போராட்டங்களுக்கு நடுவில் உருவான இந்த அமைப்பு இவ்வளவு வெற்றிகரமாக உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு நிகழ்வு வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பெருமை சேர்க்கிற ஒரு நிகழ்வு. தொடர்ந்து இந்த முயற்சிகள் பெருக வேண்டும். மானிட சமூகத்திற்கும் தொடர்ந்து நல்ல பல நன்மைகளை இது புரிய வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். ஐயா, இது வரைக்கும் வந்து இந்த பிஎஸ்எல்வி, சிஎஸ்எல்வி, அப்புறம் இந்த புதுசாக வந்து ராக்கெட் விட்டாங்கல்லுங்க, அதை பற்றி நல்லா தெளிவாக எங்கள் நேயர்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கமுங்க. நன்றி, வணக்கம். அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் இனி அடுத்து வருவது நமது பண்டைய பாரம்பரிய திருவிழாவான ஆடிப்பெருக்கில் உள்ள அறிவியல் விஷயங்களை பற்றி நாடக வடிவிலான நிகழ்ச்சியினை கேட்போம். இதில் பங்கு பெற்றவர்கள் அறிவியல் ஆசிரியர் திரு பாலமுருகன் மற்றும் நிலையத்திலிருந்து தங்கவேல். எங்க இந்த புள்ள வேற நோம்புக்கு துணி எடுக்க போலான்னு சொன்னா எங்க என்ன வரக்கானமே. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆடி நோம்புக்கு வேற துணி எடுக்கணும் போனாங்க. போலாம் புள்ள, எனக்கு ஒரு சின்ன சந்தேகத்தினால எனக்கு சந்தேகம் வந்ததில்ல, இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குது. இப்போ இந்த ஆடி நோம்பிக்கு வந்து நாமெல்லாம் தூரி ஆடுறோம், இட்லி சுட்டு திங்கிறோம், தோசை சுட்டு திங்கிறோம். இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமா என்ன நடக்குதுன்னு தெரியலையா?
அடுத்து ஏனுங்க நம்ம வாத்தியார் அறிவியல் வாத்தியார் இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கே போனா போதும். அவரே இங்க துணி எடுக்க போறேன்னு சொன்னாங்க. கண்டன் அவரே வராருங்களா? வாங்க 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 வாத்தியார வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஆமாம்மா, என்ன அப்புறம் என்ன ஆடி நோம்புக்கு எதாவது விசேஷமா? துணி எடுக்க போலாம்னு இருந்தோங்க. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து தூரி கட்டி ஆடுறதுல வந்து என்ன உடம்புக்கெல்லாம் நல்லது அப்படின்னு கேக்குறாருங்க. அது என்னங்க? துணி எடுக்க போறீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, ஆடி நோம்புக்கு நல்லதுதான், சந்தோஷம். ஆமா, என்ன திடீர்னு உங்களுக்கு இப்படி ஆடி நோம்பு அன்னைக்கு தூரியை பத்தியும் இட்லியை பத்தியும் ஒரு ஆர்வம் வந்துருச்சு, தகவல் தெரிஞ்சுக்கணும்னு? முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரணம் இல்லாமல் ஏதாவது வச்சிருக்க மாட்டாங்க. அது எனக்கு வந்து நான் பல வருஷமா ஒரு சந்தேகம் இருந்ததுங்க. எங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு சந்தேகம் ஆகி போச்சுங்க. அதனால தான் நான் அம்மனிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேங்க. கண்டன்னு நீங்களே வந்துட்டீங்க. வேணுங்க இந்த தூரி கட்டி ஆடுறோம்ல, அதில் ஏதாவது உடம்புக்கு ஏதாவது நல்லது, அதில் ஏதாவது அறிவியல் பூர்வமாக ஏதாவது இருக்குதுங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, அருமையான ஒரு கேள்விதான் இது. இல்லாமையெல்லாம் வந்து மனுஷன் மட்டும் இல்ல, இறைவனையே பார்த்தீங்க அப்படின்னா தூரில வச்சு ஆட்டுறோம். எதுக்கு அப்படின்னா அதனுடைய பலன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். கடவுள் வந்து அந்த தூரியில வச்சு தான் ஆட்டுவாங்க. நம்மளே ஆட்டுவோம். அந்த காலத்துல இருந்தே கடவுளே பார்த்தீங்கன்னா தூரியில ஆடின மாதிரி தான் வந்து கணக்குல வச்சுக்கிட்டு நம்ம ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுறோம் கோயில்கள்ல. அது வந்து ஒரு மாதிரியா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் கூட நிஜமாவே பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமா ஊஞ்சல் அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் வாய்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அவசரமா இல்லைன்னா அதை பற்றின கருத்து கொஞ்சம் கூட சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஐயோ வாத்தியார், நீங்க சொல்லி ஆகணுங்க. எனக்கு ரொம்ப நாள சந்தேகமுங்க. அதெல்லாம் வந்து நம்ம யாருக்குமே தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. இதையும் வந்து நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணுங்களா? பொதுவா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூடைய வந்து வீட்டுக்குள்ள கட்டி விட்டுட்டு அதுல தூரி ஆடிட்டு உட்காந்துக்கிறாங்க, ஃபேன் கடையில போட்டுக்கிட்டு. ஆனா இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா நம்ம வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் கூட இன்னையிலுமே காலங்காலமா பாரம்பரியமா நம்ம ஊஞ்சல் கட்டினது எங்க அப்படின்னா வெளியில ஒரு வேப்ப மரத்தடியவோ அல்லது ஒரு பூவசு மரம், அரச மரம். அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப அரச மரத்தடியெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல நல்ல ஆக்சிஜன் இருக்கும், பிராணவாயு. நம்ம உடம்ப சுத்தப்படுத்துறது, நம்ம உடம்புல வந்து ஒரு வேதி வினைக்கு பயன்படுறது, நமக்கு வந்து சக்தியை கொடுக்கறது பிராணவாயுன்னு சொல்லுவோம், ஆக்சிஜன் சொல்லிட்டு. அந்த பிராணவாயு பாத்தீங்க அப்படின்னா பகல் நேரங்கள்ல காற்றுல, அதுவும் குறிப்பா அரச மரத்தடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஆலமரம் அரச மரத்தடியே நிறையவே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், தூரி ஆடும்போது உந்தி உந்தி ஆடுவோம். சும்மா மூச்சு பயிற்சி பண்றா மேலையும் கீழையும் இல்லடா அப்படின்னு சொன்னா இருக்க மாட்டோம். ஆனா அந்த தூரி ஆடும்போது நம்மையே அறியாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூச்சை இழுத்து இழுத்து விழுவோம். அப்போ உடம்புக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், நல்ல ஒரு எக்ஸசைஸ். இது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே இடத்துல உட்காந்துருப்போம். ஆனா அந்த ஊஞ்சல் ஆடும்போது என்ன அப்படின்னா காலை உண்டுவோம், முதுகு தண்டை வளைப்போம், நிமித்துவோம் வளைப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுக்கும் ஒரு அந்த ஒரே பொசிஷன் இருக்கிறதுக்கு மாற்றி மாற்றி இருக்கிறதுனால நமக்கு முதுகு தண்டோட எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி இருக்கும், கால் எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி இருக்கும், கையில பிடிச்சிக்கிட்டு ஆட்டுவோம், கைக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இத்தனையும் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா நடக்கும். நமக்கு அதை எக்ஸசைஸ் பண்றேனே தெரியாம அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம். அதுதான் அந்த ஊஞ்சல்ல இருக்கிறது, நம்ம தூரியாடு இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான அருமையான ஒரு உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் யாருக்கும் தெரியல. இது வந்து இப்போல்லாம் வந்து எல்லாம் டவுன் ஆகி போச்சுங்க. இப்போ நம்ம பட்டிக்காட்டில் தான் எல்லாம் பனை மரத்தில் தென்னை மரத்தில் எல்லாம் கட்டி தூரி ஆடுறோமுங்க. எல்லாம் ஊஞ்சலில் தான் ஆடுறாங்க. அந்த ஊஞ்சல்ல ஆடுறது பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு வெளியில ஒரு ஊருக்கடியில மரத்துக்கடியில அந்த மாதிரி ஆடும்போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்குது. ஊரோட கூடி வாழ்ந்தோம், சந்தோஷப்பட்டோம். ஆடி நோம்பினாவே முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க வந்து ஒரு தூரி நல்ல உயரமா நல்லா ஆடுறதுக்கு நல்லா பின்னால இழுத்து விட்டு ஆடுற அளவுக்கு இருக்குதோ அங்கதான் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 10க்கு 10லயோ 10க்கு 20லயோ பார்த்தீங்கன்னா சின்னதா அப்படி ஆள் ஆடிட்டு உட்காந்துருப்போம். அதுல என்ன அப்படின்னா பெருசா நம்ம ஒரு உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி இருக்காது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தூரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், மனசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாந்தமா ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். என்னாச்சும் ஒரு எங்கேயாச்சும் ஒரு கோவில் அவமா இருந்தாலும் கூட நம்ம அந்த தூரியில உட்காந்து கொஞ்சம் அப்படியே ஆடினோம் அப்படின்னா நம்மையும் அறியாம நமக்கு ஒரு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். மனசும் என்ன ஆகும்னா அமைதிப்படும். மேலுமே இந்த ஊஞ்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு விஷயம். இது என்னால முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க அப்படி ஆடி நோம்பி துணியெல்லாம் எடுத்துட்டு நல்லா சந்தோஷமா முறுக்கு சுட்டு சாப்பிட்டு அப்புறம் இந்த இட்லியும் சுட்டு சாப்பிடுவாங்க. இட்லியை பத்தி கூட ஒரு கேள்வி கேட்டீங்க. இட்லியில சொல்லுங்க. அந்த இட்லியில பாத்தீங்க அப்படின்னா
அரிசியும் உளுந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுல போடுவாங்க. சும்மா வந்து அரிசியும் உளுந்தையும் போட்டு நம்ம அரைச்சி நம்ம சாப்பிட போறது இல்லை. அரிசி பார்த்தீங்கன்னா 2 பங்கு அரிசிக்குன்னா 1 பங்கு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அளவுல போடுவாங்க. இல்லை 1 பங்குக்கு கொஞ்சம் கம்மியாக கூட போடுவாங்க ஒரு சில பேர். அப்போ அந்த போட்டு அந்த அதாவது 2:1 அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஷியோவில் போடும்போது என்ன அப்படின்னா நமக்கு அரிசியில தானியங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்னு சொல்லிட்டு நமக்கு மாவு சத்து இருக்கும். இந்த உளுந்துல பார்த்தீங்க அப்படின்னா புரத சத்து இருக்கும். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகப்படுத்துறதுக்கும் தேவையான ஒரு சத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட சத்தை கொடுக்கக்கூடிய உணவு தான் அந்த இட்லி. அப்படி இல்லாம இந்த இட்லி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம், அதை மாவு புளிக்க வைக்கிறதா கையில என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு இல்லாம கரைச்சி வைப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பொதுன்னு அப்படியே பொங்கி வந்திருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாவை புளிக்க வச்சு அந்த 2 உளுந்தையும் அரிசியும் ஒன்னா சேர்த்து ஒரே பொருளா மாத்திரும். 2 பொருளா இருந்தது ஒரே பொருளா மாறிடும். அப்படி அந்த ஒரே பொருளா மாறினதுன்னா நம்ம உப்பு போட்டு கலந்து இட்லி பானையில வச்சு என்ன பண்றோம், தட்டு வச்சு துணியை போட்டு அதுல ஊற்றி புளிக்குள்ள ஊற்றி அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நீரோட ஆவியில வேக வைக்கிறோம். விறகுலையோ அடுப்புலையும் நேரடியா வெப்பத்தை பயன்படுத்துறது இல்லை. நம்ம என்ன பண்றோம், நீர ஆவியை பயன்படுத்தி அதை மூடி வச்சு அதை என்ன பண்றோம் சுடுறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சாதாரணமா வெப்பத்துல வேகாத சாகாத உண்மையில் கூட என்ன ஆயிடும் அப்படின்னா அதுல சுட்டு வரும். சுத்தமா தூய்மையான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா இட்லி தான். இதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்டர் எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு. அது மிதந்துக்கிறதுனால நல்லா வெந்திருக்கிறதுனால ஈஸியா செரிச்சும் போயிடும், நம்ம உடலுக்கு தேவையான சத்தும் கொடுத்துரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் அந்த இட்லி ஒன்று அப்படிங்கிற உணவை சாப்பிட்றாங்க இன்னும். அதுக்கடுத்து ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இட்லியை பிளாஸ்டிக் கப்பில் வச்சு பணியாரமாட்ட இட்லியை சுடுறாங்க, கலராக சுடுறாங்க, ஆட்டிங் போட்டு சுடுறாங்க. இந்த மாதிரிலாம் சுடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இட்லியோட அந்த தண்ணியே போயிடுது. என்ன காரணத்துக்காக அந்த இட்லி சுட்டு சாப்பிட்டாங்களோ அதனோட தன்மையெல்லாம் போயிடுது. இதெல்லாம் வந்து நம்ம 2 விதமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நல்லது என்னமோ அதை மட்டும் செஞ்சால் நமக்கு சந்தோஷம், நம்மளுடைய தலைமுறையும் காலங்காலமாக நல்ல சத்தோட ஆரோக்கியமாக வாழும். அந்த ஆரோக்கியமான ஒரு வாழக்கூடிய நம்மளுடைய உணவு பட்டியலில் இட்லி தான் முதல்ல இருக்குது. என்ன புரிஞ்சுதா இட்லியை பற்றி சொன்னது? புரிஞ்சுதுங்க. நானும் வந்துங்க டவுனுக்கு போய் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டுங்க. நானும் இட்லிக்கெல்லாம் ஊற வச்சிருக்கிறேனுங்க. பேரங்கூட்டமெல்லாம் வாரண்ட் இருக்கிறாங்க, எல்லாம் தூரி கட்டி வச்சிருக்கிறோமுங்க. ஆடுச்சுங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமுங்க. சரிம்மா, போயிட்டாங்க 2 சந்தோஷமா நல்லா ஆடி பண்டிகை அருமையா கொண்டாடுங்க. நானும் கிளம்பிட்டுமா? சரிங்க ஐயா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமுங்க. அதை வந்து நானும் எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் சொல்கிறேனுங்க. இதுக்கு தான் உங்களை படிச்சவங்க 4 பேர் இருக்கணுங்கிறதுங்க. எல்லாம் கலாச்சாரம் எல்லாம் முன்னேறின மாதிரி இங்கே வந்துங்க இட்லி எல்லாம் வந்து முறைப்படி சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது தானுங்க. இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் சொல்கிறேனுங்க. சாயங்காலமான 7 மணிக்கு இங்கே அந்த கொங்கு கம்யூனிட்டி ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பலகைன்னு ஒன்று போடுறாங்க, அறிவியல் சம்மந்தமாங்க. சரி. அது கேட்கறதுக்கு எங்களுக்கு நேரமாச்சுங்க. நீங்களும் வாய்ப்பு இருந்ததுன்னா எப்பவுமே ஒரு தாட்டி பேசுங்க. கண்டிப்பா பேசுறேன். சரிங்க நல்லதுங்க. நாங்கள் போயிட்டு வரோமுங்க. நல்லது வாழ்த்து. நன்றி. கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது அறிவியல் பார்வை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியாவின் ஏவூர்தியான PSLV ராக்கெட் இதனை பற்றி முனைவர் KG பார்த்திபன் மற்றும் வேளாண்மை அலுவலர் திரு மகேந்திரவர்மன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டோம். அதோடு நமது பாரம்பரிய திருவிழாவான ஆடிப்பெருக்கில் உள்ள அறிவியல் விஷயங்களை பற்றி அறிவியல் ஆசிரியர் திரு பாலமுருகன் மற்றும் தங்கவேல் பங்கு பெற்ற நாடக வடிவிலான நிகழ்ச்சியினை கேட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.